மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜிஞ்சர் மட்டன், கார்லிக் சிக்கன். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ வந்து செட்டிநாடு சிக்கன் போட்டோம். அதில் வந்து எக் கிரேவி எப்படி பண்ணுறது, செட்டிநாடு ப்ரான் எப்படி பண்ணுறது, மட்டன் சிக்கன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கடாய் சிக்கன், கடாய் மட்டன், கடாய் ப்ரான், கடாய் எக் கிரேவி, ஸோ இந்த ஐட்டம்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் கிரேவி பார்த்தோம். அந்த மாஸ்டர் கிரேவி வச்சு தான் வந்து நம்ம ஒரு 40-50 கிரேவிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாஸ்டர் கிரேவியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் மாஸ்டர் கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு தான் எல்லாமே சரியா, சிலதுல கம்மியா போட வேண்டியது வரும், சிலதுல அதிகமா போட வேண்டியது வரும் மாஸ்டர் கிரேவி. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து நான் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஜிஞ்சர்ன்றது ஒரு தனி இது. எப்படின்னா, ஜிஞ்சர்ல மட்டன் வரும், சிக்கன் வரும், பிரான் வரும், எக் வரும், பன்னீர் வரும். ஓகே, ஜிஞ்சர் பன்னீர் கூட வரும். இப்போ அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஜிஞ்சர்ல வந்து மட்டன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி கார்லிக்கும் இந்த 5 ஐட்டம்ஸ் வரும். அதுல நான் என்ன பண்றேன்னா, சிக்கன் சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு கார்லிக்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா சேம் மசாலா தான், எதுவுமே மாறாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஜிஞ்சர் மட்டனை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். இந்த கிரேவி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க, மாஸ்டர் கிரேவி. காலையில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும் போதே நம்ம இதை செஞ்சு வச்சிருவோம். எப்படியும் செய்யறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஆகும். டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ போகுது, ஒரு 20 கிரேவி போதா, 30 போதா, 50 போதா, 100 போதா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம 1.25 கிலோ வெங்காயத்தில் செய்யலாம், 2.5 கிலோ வெங்காயம், அல்லது 5 கிலோ அல்லது 10 கிலோ ஆனியனில் கூட செய்யலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் காலையில் வந்தோடனே ஒரு 10 kg ஆனியன் வச்சு அதில் இருக்கிற மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிருவோம். நைட் வரைக்கும் அந்த மாஸ்டர் கிரேவியை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி ஒரு போர்ஷனுக்கு ஒரு வெங்காயம் போட்டால் போதும். இப்ப இந்த ஆனியனை நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப ரெட் ஆக்காம சும்மா லைட்டா டிரான்ஸ்பரண்டா ஆக்குறோம். அவ்வளவுதான். சும்மா லேசா வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடிசா சாப் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்கிறேன். இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்குவோம். இதுல இருந்து ஃப்ளேவர் நல்லா வரும். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம்னா, மாஸ்டர் கிரேவி நம்மளுடைய போர்ஷன் தெரியும், நம்ம எந்த சைஸ் போர்ஷன் தருவோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணக்கு பண்ணிட்டு, இப்போ நான் வந்து இதுல ஒரு குழிக்கரண்டி போடுறேன் பாருங்க. பெரிய குழிக்கரண்டி. சின்ன குழிக்கரண்டியா இருந்தா 2 போடுவேன். இப்போ இந்த கிரேவியை இந்த ஆனியன்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். எல்லா ஐட்டமும் சேர்க்க போகிறோம். இதில் மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு, டொமேட்டோ கேச்சப் 1 டேபிள் ஸ்பூனுக்கு, க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு, பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, சால்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு. ஏன்னா மாஸ்டர் கிரேவிலேயே உப்பு இருக்கும். சர்க்கரை 2 பிஞ்சு. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சும்மா கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். கலர் பார்த்தீங்கல்ல, அந்த ரெட் கலர் வரணும். ஏன்னா ஜிஞ்சருக்கும் கார்லிக்கும் கலர் வேற வேற வரணும். இப்போ நம்ம வந்து கார்லிக் சிக்கன் செய்யும்போது எல்லோ கலரில் செய்வோம். இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கசூரி மெத்தி போடணும். மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டன். நான் என்ன பண்ணுறேன்னா, மட்டன் ஒரு போர்ஷனுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கொடுப்போம் அந்த பீஸுங்களை போடுறேன். 2, 3, 4 மட்டன் வேக வச்ச தண்ணி லேசா. எல்லாமே ஒரு மிக்சிங். இப்போ ஃப்ளேமை வந்து ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு வரோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த செட்டிநாடுலையும் கடாயில் பண்ணும்போது மட்டன் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் 1 கிலோ மட்டன் வேக வைக்கிறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். குக்கரில் போடுறீங்களோ இல்லை, அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ மட்டன் ஆர்டர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடாய் மட்டன், அந்த மட்டனோட தண்ணி தான் எடுத்து ஊற்றணும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மட்டன், அந்த மட்டனோட தண்ணி தான் ஊற்றணும். சிக்கனோட ஊற்றக்கூடாது. சில பேர் சிக்கன் பிடிக்காது, அதனால மட்டன் ஆர்டர் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும், நம்ம சிக்கனோட தண்ணி கூட அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம வந்து லேசாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கஸ்டமர் கொடுக்குறது இல்லையா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படின்னு செக் பண்ணிக்கணும். உப்பு கூடிடுச்சுன்னா கொஞ்சம் லெமன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். பத்தலைன்னா கொஞ்சம் போடலாம். அருமை.
இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவுமே கூடலை குறையில. நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக கசூரி மேத்தி ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இது பாருங்கள், அந்த ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு இந்த இஞ்சி கொஞ்சம் லேஸ், அவ்வளோதான். மிக்சிங் கொடுத்தோம், நம்மளுடைய ஜிஞ்சர் மட்டன் ரெடி. இந்த திக்னஸ் போதும். அது பாருங்கள், இது அவங்க வந்து பொரோட்டாக்கு சரி, இடியாப்பத்துக்கு, நானுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான், நூல் பொரோட்டா எல்லாமே கிடைக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு இஷ்டம் போல் எந்த கிரேவி வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு போர்ஷனில் கழட்டி வச்சுப்போம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டோடைய ஒரு போர்ஷன். 4 மட்டன் பீஸ் வரும். 2 பேர் வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஆள் கூட நல்லா கட்டணும்னா சாப்பிட்லாம். இது கூட எது நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் நான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, அப்புறம் வந்து பட்டர் நான் அண்ட் பிளைன் நான் இருக்குது. அது கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா டொமேட்டோ கேச்சப்லாம் போட்டிருக்கும். எப்படின்னா இஞ்சியோட காரமும் இருக்கும், அப்புறம் அந்த டொமேட்டோ கேச்சப்போட இனிப்பு தன்மையும் ஒரு வித்தியாசமாகவே இது இருக்கும். நம்ம வந்து கார்லிக் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் யோசிக்கலாம், இதில் என்னடா பூண்டே சேர்க்கல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல. கிடையாது, மாஸ்டர் சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வைக்கும் போது கூட அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதனால இதில் பூண்டு இல்லைன்றதை கவலைப்பட வேணாம். இஞ்சி நம்ம போட்டதே அதோடைய ஃப்ளேவருக்கு மட்டும்தான். சரிங்களா, அடுப்பை பற்ற வைக்கிறோம். அதே மாதிரி 50 ml ரீஃபைண்ட் ஆயில் ஒரு போர்ஷனுக்கு. ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக வதங்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஜிஞ்சரில் நம்ம மட்டன் போட்டோம். நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன், எல்லா கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் எக்கு ஒரு 2-3 எக்கு வெட்டி போட்டிங்கன்னா எக் ஆகிடும். பன்னீர் ஃப்ரை பண்ணி பன்னீர் போட்டிங்கன்னா பன்னீர் ஆகிடும். இறால வந்து ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ப்ரானை எடுத்து போட்டிங்கன்னா ப்ரான் ஆகிடும். 5 டைப் ஆஃப் கிரேவி நம்ம அதில் செய்யலாம். அதே மாதிரி வெஜிடேரியன் கூட செய்யலாம். நீங்கள் கோபியும் உருளைக்கிழங்கு பட்டாணி, பச்சை பட்டாணி நீங்கள் தனியாக அவிச்சு வச்சுட்டீங்கன்னா மட்டர் கோபி ஆலு மசாலா மாதிரி இந்த ஜிஞ்சர் டைப்லேயே வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம், யாராவது வெஜிடேரியன்களாக இருந்தாங்களா. சரியா, இப்போ 6 டைப் ஆஃப் கிரேவி நம்ம செய்யலாம். இப்போ இதில் வந்து கார்லிக்கில் வந்து நான் சிக்கன் செய்கிறேன். இதுலேயே அதே மாதிரி நீங்கள் 6 டைப் ஆஃப் கிரேவி செஞ்சுக்கலாம். மட்டனு, எக்கு, ப்ரானு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா பூண்டு போடணும். ஜிஞ்சரில் வந்து ஜிஞ்சரோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடிசா நறுக்கி இது பாருங்க வச்சிருக்கேன். இதை வந்து சேர்ப்போம். இது வந்து பொடிசா நறுக்குனது. அதே மாதிரி நீட்டா கட் பண்ணதும் வச்சிருக்கேன். இதுவும் பூண்டு தான். இந்த பூண்டை இதுலயே ஃப்ரை பண்ணுவோம். ஆஹா, இப்போ நம்மளுடைய ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா கிரேவிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் கலர்ல பார்த்தோம். அதை டொமேட்டோ கேச்சப் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து அதனால அது வந்து ரெட் கலர்ல வந்தது. கார்லிக் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லோ கலர்ல தான் வரணும், ரெட் கலர்ல வரக்கூடாது. அதனால அதுல வந்து டொமேட்டோ கேச்சப் கிடையாது. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க, பூண்டும் நல்லா உள்ளே போய் வறுபட்டுருச்சு. அடுப்பு நான் இந்த நேரத்தில் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ட்டும் இப்போ தான் போடணும். நீங்கள் வந்து கமர்ஷியலாக செய்யும்போது கூட அந்த சைனீஸ் மாஸ்டர் செய்யும்போது கூட வெங்காயம் வதங்கணுன்னே ஸ்லோ பண்ணிவிடுங்க. எல்லா ஐட்டமும் போடணும், இல்லைனா தீ பிடிச்சிக்கணும். அதுக்கு ஏதாவது அடி பிடிச்சிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். அது மாறக்கூடாது. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர் கிரேவி நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அதில் அதே மாதிரி மாஸ்டர் கிரேவி பெரிய குழிக்கரண்டி, ஒரு குழிக்கரண்டி சேர்க்குறேன். மிக்சிங் கொடுத்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், சர்க்கரை 2 பிஞ்சுக்கு, சால்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். மொத்தமாக ஒரு மிக்சிங் கொடுப்போம். பாருங்கள், நம்ம போர்ஷனில் வந்து 4 பீஸ் நம்ம போடுறோம் சிக்கனை. நம்ம சிக்கனோ மட்டனோ நிறைய வேக வச்சு வைக்கணும்னு கிடையாது. 1 kg நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் வேக வச்ச தண்ணியை சின்ன குழிக்கரண்டி ஒரு 2 குழிக்கரண்டிலேருந்து 2.5 ஊற்றுறேன். அவ்வளோதான், போதும். இப்போ அடுப்பு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீட்டாக வச்சுருக்கோம்ல, வெட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு. நீங்கள் இஞ்சியில் கூட பார்த்துக்கலாம். அந்த ஜிஞ்சர் பண்ணும்போது கூட பொடிசா சாப் 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் என்ன போட்டேன், லென்த்தாக கட் பண்ணி வச்சு அதே மாதிரி இதுலேயே போடுவோம். ஏற்கனவே நம்மளுடைய சிக்கனும் வெந்தது தான், மாஸ்டர் கிரேவியும் ஃபுல் ப்ரிப்பேர்டு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சூடு பண்ணுறோம். இந்த சூடு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா கஸ்டமருக்கு சூடாக சர்வ் பண்ணும். அண்ட் நம்ம போட்ட அந்த பெப்பரு, இந்த மஞ்சள் தூள், இது எல்லாமே அதோடைய ஃப்ளேவர் வந்து போகணும். நல்லா கொதிக்க விடும். அவ்வளோ. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கொதிச்சிருச்சுன்னா
ஸ்லோ பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கிரேவி எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்து போடும்போது ஒரு டைமில் ஒரு மாதிரி வரும் மெட்டீரியல். உப்பில் சில டைமில் பவர் இருக்காது. அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுத்தோம்ச்சுன்னா உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு. சில கஸ்டமர் உப்பு அதிகமாக இருக்குன்னு. இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லெமன் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். கம்மியாக இருந்தால் டேஸ்ட் வராது. ஏன்னா நானில் ஆல்ரெடி உங்களுக்கு உப்பு இருக்காது, பரோட்டாவில் உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கிரேவியில் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக நம்ம போடணும். ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து இலைகள் மாதிரி வரும். அதை நம்ம ஒரு சூடாக ஒரு கடாயில் போட்டு எண்ணெய்லாம் எதுவுமே போடாமல் சும்மா அந்த சூடு கடாயில் போட்டு ஒரு பெரட்டுனாலே அது வந்து மொறுமொறுன்னு ஆகும். நம்ம வந்து விரல்லே கையிலேயே வந்து பிசைஞ்சு பவுடர் மாதிரி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதை போட்டு கொதிக்க விடணும்லாம் கிடையாது. அடுப்பை அணைச்சிடுறேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுவும் ஒரு போர்ஷனில் நம்ம மாற்றி பார்த்துருவோம். இதில் லேசாக மேலே கார்னிஷ்க்கு பூண்டு. அவ்வளோதான், ஒரு போர்ஷன் ரெடி. இப்போ ஜிஞ்சரில் வேறு கலர் கொடுத்தோம், ரெட் கொடுத்தோம். இதில் எல்லோ கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளேவர் இதை சாப்பிடும்போது ஃபுல்லாகவே வந்து இந்த பூண்டு ஃப்ளேவர் தான் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்லிக்கு ஜிஞ்சர். கோல்டு நேரத்தில் வந்து ஜிஞ்சர் சிக்கன் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை நான் வந்து இங்கே லஞ்சில் டின்னரில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் 5 கறி சோறு இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட்டில். அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கிரேவிஸே ஒரு 50 கிரேவி, சுக்கா இருக்குது, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா எல்லாமே இருக்குது. ஸ்டஃப் பரோட்டா நிறைய இருக்குது. பிரியாணிலேருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ பிரியாணி வந்து மத்தியானத்தில் ஃபுல் சேல் நம்மளுக்கு பிரியாணி தான். நைட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி கம்மி. அதர்வைஸ் சைனீஸு, சவுத் இண்டியன், நார்த் இந்தியன் இந்த மாதிரி சுக்கா ஐட்டம்ஸ், இந்த தோசை, பாயா, ஈரல், செவுரோட்டி, ஸோ இந்த மாதிரி கிரேவிஸ் தான் வந்து நல்லா பிஸியாக போயிட்டு இருக்கு. நம்ம மக்களும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய ஐட்டம் போகிறதுனால நம்மளுடைய ஸ்டாஃபுங்களை ஆப்போசிட்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. இதே மாதிரி நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தீங்கன்னா பார்த்து ட்ரை பண்ணிட்டு கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீட்டில் செய்யறவங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்க வந்து கம்மி குவான்டிட்டியா வச்சு நீங்க வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.